குருவுக்கு முதல் வணக்கம். திருவள்ளுவக்குல ஜோதிடர் பாமா. மூல நட்சத்திரம். இந்த மூல நட்சத்திரத்தில் பிறந்தா மாமனாருக்கு ஆகாது அப்படின்னு சொல்லி நிறைய பேர்த்தோடைய ஜாதகத்தில் ஆணுக்கும் பெண்ணுக்கும் திருமணம் தாமதமாயிட்டு இருக்கு. ஏன் ஆகாது, என்ன காரணம்? இப்போல்லாம் ஜோதிடர்கள் நிறைய பெருத்துட்டாங்க. அப்போல்லாம் குறிப்பிட்ட ஒருத்தர் தான் ஜோதிடம் பார்ப்பாங்க. வைத்தியமும் ஜோதிடமும் குறைவான ஆள் தான் இருப்பாங்க. ஊருக்கு ஒரு வைத்தியரும் ஊருக்கு ஒரு ஜோசியரும். இப்போ தட்டி விட்ட லக்கம்லாம் ஜோதிடர் பெருத்துட்டாங்க. அதனால் அந்த ஜோதிடத்தை பலப்படி குழப்பிட்டாங்க. இந்த மூல நட்சத்திரத்துக்கு மாமனாருக்கு ஆகாது அப்படின்னா ஆண் மூலம் அரசாலும் பெண் மூலம் நிர்மூலம். இப்போ ஆண் மூலம்னா ஆணி மாதங்கிறது ஆண் மாதம், ஆவணி மாதங்கிறது பெண் மாதம், அப்புறம் ஆண் மாதம் பெண் மாதம்னு மாறும். இதில் புரட்டாசி மாதங்கிறது கன்னி மாதம். இந்த புரட்டாசியில் பிறந்த மூல நட்சத்திரத்துக்காரங்களுக்கு குறையான வீட்டுக்கு போகணும். குறையான வீடு அப்படின்னா இப்போ ஆண் வாரிசு இல்லை அல்லது மாமியார் மாமனார் பிரிஞ்சிருக்காங்க, அந்த மாதிரி வீடுகளுக்கு போனால் ஓரளவுக்கு நல்லதாக இருக்கும். என்ன காரணம் அப்படின்னா இந்த மூல நட்சத்திரத்துக்காரங்க கேது மகாதிசையில் பிறந்தவங்க, பிறவிலேயே ஞானம் அறிவு ஆற்றல் நிறைய உடையவங்க. அதே மாதிரி தனுசு ராசிங்கிறது குருவோடைய ராசி. எதுலேயுமே முதன்மையாக இருக்கணும், நம்ம பேச்சு தான் பெருசாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க இந்த மூல நட்சத்திரத்துக்காரங்க, இந்த தனுசு ராசிக்காரங்க. அதனால் மாமனார் ஒரு பதில் சொல்லும் பொழுது, ஒரு கேள்வி ஏதாவது பேசிகிட்டு இருக்கும்போது இந்த பெண்ணும் ஆணும் அந்த மூல நட்சத்திரத்துக்காரங்க என்ன பண்ணுவாங்களாம், அது அப்படி இல்லைங்க மாமா, இது இப்படி தான் சொல்லி அவங்கள தட்டிச்சு பேசுவாங்களாம். அதனால் இப்போ பிள்ளை நமக்கு அறிவுரை சொல்லுதா அப்படின்னு சொல்லி அவங்களுக்குள்ளார பகையே ஏற்படுமா. அதுதான் மூல நட்சத்திரம் மாமனாருக்கு ஆகாதுன்னு சொன்ன அர்த்தம். இதை தவறாக புரிஞ்சுக்கிட்டு இந்த பிள்ளைய கல்யாணம் முடிச்சுட்டு வந்தால், அந்த பையலை கல்யாணம் முடிச்சுட்டு வந்தால் மாமனாருக்கு ஆகாது, மாமனார் இறந்து போயிடுவார் அப்படின்னு சொல்லி வதந்தியை கிளப்பி விட்டாங்க. அது அப்படி கிடையாது. ஒரு ஜாதகம் இன்னொருத்தரை கொள்ளாது. அவரவர் ஜாதகமே தொழிலுக்கும் ஆயுளுக்கும் அவரவர் ஜாதகமே பேசும். அதனால் தாராளமாக மூல நட்சத்திரத்துக்கார பெண்ணுவோ மாப்பிள்ளைக்கோ தாராளமாக உங்கள் பொண்ணு மாப்பிள்ளையோ கொடுக்கலாம், தவறு வராது.